ஹாய் நண்பா, வெல்கம் டு இன்டர்வியூ ப்ரெப் கைடன்ஸ் சேனல். ஸோ ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். எஸ் கைஸ், ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, எஸ்பிஐ பிஓ மாக் ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம். எஸ், அண்டு சார்ஜஸ் வில் பி ₹200. எஸ், மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே, இந்த இன்டர்வியூ எவ்ரிடே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் இன்றைக்கி தான் கண்டக்ட் பண்ணுவோம், நாளைக்கு தான் இல்லை. எப்போ நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு இன்டர்வியூ டைமிங் மார்னிங் 9 AM டு நைட் 9 PM அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, தென் இன்டர்வியூக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 7305569871. அண்ட் மெயில் ஐடியிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், minimadan97@gmail.com. ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டர்வியூ சங்கீதா ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓவில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பேனல் 1, எஸ் நார்மல் கொஷின், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் பட் வித்தின் 30 செகண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 செகண்ட்ஸுன்னும் போது நீங்கள் ப்ரிசைஸாக சொல்லணும். எஸ், நீங்கள் அதில் என்னென்ன உங்கள் நேமு, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அண்ட் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் படித்தது எங்கன்ட்டு. மோஸ்ட்லி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த 30 செகண்ட்குள்ளே சொல்லிடுங்க. ஸோ ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேனல் 1 திருப்பி, ஓகே யூ டோல்டு யுவர் ஃபாதர் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ அவங்க அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன் போல். ஸோ அதனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல் வென் கார்கில் வார் ஹேப்பன் அண்டு யார் பிஎம் அந்த டைமில் டியூரிங் தட் பீரியட்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர், எஸ் ஆன்சர் 1999 நடந்திருக்கு. அண்ட் யார் பிஎம் அந்த டைம்லனா அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் பிஎம்மாக இருந்திருக்காரு. ஓகே, அண்ட் மோரோவர் நம்ம தான் கார்கில் வாரில் வின் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சு. ஓகே ஃபைன். தென் பேனல் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக் அண்ட் டிடி. இந்த கொஷின் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க, அதுதான் அவங்களுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சிம்பிளாக வச்சுக்கலாம். டிமாண்ட் டிராஃப்ட்னா டிடி is issued by a bank while a check is issued by individual. Okay, also demand draft is drawn by employee of the bank. Okay, while a check is drawn by customer of the bank. Okay, and then check can be cancelled if there is insufficient fund in the account. Yes, அது கண்டிப்பாக நடக்கிறது தான். அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லாமல் செக்கு மட்டும் நம்ம எழுதி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது கேன்சல் ஆகிடும். அண்ட் டிடி cannot be cancelled as it is prepaid before giving to the other party. So and no charges levied in check. Charges are levied from bank in DD. ஸோ செக்குக்கு எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க பேங்க்லேருந்து, பட் டிடிக்கு கொஞ்சம் அமௌண்ட் வாங்குவாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் பேனல் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங்னா கேன் பி ஆக்சஸ்ட் பை இன்ஸ்டாலிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆஃப் பேங்க். ஸோ இதான் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் வளன்ட்டு சொல்லணும் அவசியம் கிடையாது, ஏதோ உங்களுக்கு அதுலேருந்து தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அண்ட் இன்டர்நெட் பேங்கிங்னா கேன் பி ஆக்சஸ்ட் பை ஓப்பனிங் பேங்க் வெப்சைட் ஆன் ப்ரௌசர். எஸ், ஸோ பேங்க் ஓப்பன் பண்ணுறது, பேங்க் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்டர்நெட் பேங்கிங் தான். தென் பேனல் 3 அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க டெல் மீ அபவுட் யுவர் ஹாபி கேட்டிருக்காங்க. ஸோ ஹாபின்னும் போது எஸ், நீங்கள் உங்களோட ஹாபியை சொல்லலாம், அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் இல்லை. உங்களுக்கான ஹாபி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கணும். அண்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, குக்கிங்காக இருக்கலாம், இல்லை பசங்கன்னா கிரிக்கெட் விளையாடலாம், இல்லை ஃபுட்பால் விளையாடலாம், இல்லை கிரிக்கெட் பார்ப்பாங்க, இல்லை செஸ் விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹாபி இதில் வரும், நீங்கள் சொல்லலாம். அண்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவ் யுவர் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் ஹெல்ப் பேங்கிங் செக்டர். அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க போல். ஸோ அப்படி கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலான்னா எஸ், இன்ஜினியரிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதிகமாக வரும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அது கண்டிப்பாக பேங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைக் கேஷ் ஹேண்ட்லிங் அப்போலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சர்வீஸ்க்கெலான்ட்டு சொல்லலாம் நீங்கள். ஓகேவா? தென் இன்னொரு பேனல் மெம்பர் என்ன கேட்டிருக்காங்க வை யூ லெஃப்ட் யுவர் ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் பிகாஸ் ஒர்க் ப்ரெஷர் யூ லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் ப்ரெஷர்னால் நீங்கள் வேலையை விட்டிங்களா கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்னா இல்லை ஜஸ்ட்டு கரியர் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அதுக்கப்புறம் பேங்கிங்கில் இருக்க ஃபெசிலிட்டி சொல்லலாம் நீங்கள். ஸோ லைக் இட்ஸ் எ ரெஸ்பெக்டட் ஜாப் அது மாதிரி சொல்லலாம். பட் அதில்
பேங்க் பிஓக்கான ப்ளஸஸ் என்னவோ அதெல்லாம் சொல்லிவிட்டு, ஸோ ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஆன் தட். எனக்கு அது பார்க்கும்போது மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே கைஸ், ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க் இன்டர்வியூவை யூஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, எசிடேட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஆன்லைன் மார்க் இன்டர்வியூக்கே எசிடேட் பண்ணால் அங்கே கண்டிப்பாக போய் எக்ஸல் ஆகலாம். பட் ஸ்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எஸ், ஸோ இன்டர்வியூ வில் பி எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இன்டர்வியூ முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. இந்த மார்க் இன்டர்வியூ இட் வில் பி அரவுண்ட் மினிமம் 10 minutes அண்ட் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இதை. See you next video guys. Bye.